மணி வேற 10 ஆயிடுச்சு. இதுக்கு மேல நம்ம ஊர் போறதுக்கு பஸ் கிடைக்காது. 10 மணிக்கு மேல ஒரு பஸ்ஸும் இருக்காது. பேசாம ஆட்டோலயே போயிட வேண்டியதுதான். சீக்கிரமா போகணும்னு சொன்னா எங்கன்னா விடுறாங்களா? ஒரு ஹாஃப் அன் அவர் மட்டும் கூட விட மாட்டேங்கிறாங்களே. ஆட்டோ ஆட்டோ. என்ன சார், எங்க போகணும்? பச்சை பண்ண. என்னது, அங்கேயா? ஏண்ணே என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. சரி, வந்து ஏறு தம்பி. தம்பி, இதுக்கு மேல ஆட்டோ போகாது. இறங்கி நடந்து போயிட்டு ஏண்ணே இந்த வழியா போக முடியும்? அப்படியே இந்த ஒத்தப்பாதை வழியா போனீங்கன்னா எங்க வீடு வந்துடும். இன்னும் எவ்வளவு தூரம் போகணுமே? நீங்க இங்கேயே இறக்கி விட்டீங்கன்னா நான் எப்படி மீதி தூரம் நடந்து போகிறது? அதெல்லாம் எனக்கு தெரியாது தம்பி. இவ்வளவு தூரம் தான் வண்டி வரும். அதுவும் நைட்டு மணி 10 மணி மேல ஆயிடுச்சு. இதுக்கு மேல இந்த வழியால என்னால போக முடியாது. நீங்க காசை கொடுத்துட்டு கிளம்புங்க. இந்தாங்க அண்ணே 100 ரூபாய். என்னது, 100 ரூபாயா? என்ன தம்பி, மணி 10 மணிக்கு மேல டபுள் ஃபேர் தெரியாதா? அது சரி, என்னை கூட்டிட்டு போய் வீட்டு வரைக்கும் விட்டு இருந்தீங்கன்னா பரவாயில்ல. நடு வழியில இறக்கி விட்டு போறீங்க. இதுக்கு இந்த 100 ரூபாவே அதிகம். ஏதோ வந்த வரைக்கும் இல்லாம வாங்கிட்டு மருந்து இடத்த விட்டு சீக்கிரம் கிளம்பணும். சரி சரி, இந்த வழியா இத்தனை மணிக்கு மேல போற, கொஞ்சம் பார்த்து போ தம்பி. ஏன் அப்படி சொல்றீங்க? நீ என்ன இந்த ஊருக்கு புதுசா? இந்த ஊரை பத்தி சரியா உனக்கு தெரியாதோ? அது சரி, தெரிஞ்சா இந்த நேரத்துக்கு இங்க வந்து இறங்குவியா நீ? சரி சரி, எனக்கு மணி ஆச்சு, நான் கிளம்புறேன். அண்ணா சொல்லிட்டு போங்க அண்ணே. என்ன என்ன இந்த ஊர்ல? என்ன ஆளை விடுப்பா, நான் கிளம்புறேன். யாருக்கு எது கேட்டு தெரிஞ்சுக்க. இந்த நேரத்துல போய் தனியா போறான். ஒழுங்கா வீடு போய் சேருவானா? ஐயோ, இந்த வழியாவா போகணும்? அம்மா வேற இந்த பக்கம்லாம் வரக்கூடாது சொல்லியிருக்காங்களே. ஆனா வேற வழி இல்லையே. என்ன பண்றது? அஹ், எப்படியாவது உயிரை கையால பிடிச்சிட்டு தான் போகணும் போல இருக்கே. பின்னாடி யாரோ வர மாதிரி இருக்கு. நல்ல வேளை, யாரும் இல்ல. அங்க யாரும் நிக்கிற மாதிரி இருக்கு. என்ன என் பிரமையா? ஐயோ. சிவா, டேய் சிவா, சிவா, டேய் சிவா, என்னத்தான் பண்றான் இவன்? ஐயோ, யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. யார் இது? அது ஒருவேளை என் பின்னாடியே தொடர்ந்து என்ன வந்துருச்சா? வீட்டு வரைக்கும் வந்துருச்சா அது? ஐயோ, நான் அப்ப திறக்க மாட்டேன். சிவா, கதவை திறடா. இல்ல, அது யாருன்னு தெரியல. நான் திறக்க மாட்டேன். நான் திறக்க மாட்டேன். கண்டிப்பா அது அதுவா தான் இருக்கும். திறக்க போறியா இல்லையா இப்போ? இல்ல, இல்ல, சிவா எழுந்து போகாத. அது என்னன்னு சொல்லி ஏமாத்தம் போகாத. அட, அதுக்குள்ள விடிஞ்சிருச்சா? எப்ப நான் தூங்குனேன்? எப்ப தூங்குனேனே தெரியல. ஓ, பயந்துட்டு அப்படி தூங்கிட்டேன் போல இருக்கு. அம்மா, அம்மா. ஏண்டா, நைட்டு எவ்வளவு நேரம் கதவை தட்டிட்டு இருந்தேன். சிவா சிவான்னு எவ்வளவு நேரம் கத்துனேன். என்னதானே பண்ணிட்டு இருந்த? நானும் வெளியிலேயே படுத்து தூங்கிட்டேன். எவ்வளவு நேரம் தான் கதவு தட்டுறது? அது அது வந்துமா, நேத்து வர லேட் ஆயிடுச்சா? அதம்மா அசதியில் அப்படி தூங்கிட்டேன். மன்னிச்சுக்கோங்கம்மா. சரி சரி, உள்ள போ. அப்படின்னா நேத்து ராத்திரி கதவு தட்டினது அம்மாவா? அம்மாவோட குரல் தானே அது? நாம தான் தேவையில்லாம கண்டதை நினைச்சு பயந்துட்டோமோ? நீங்களா அம்மா கதவு தட்டினீங்க? எனக்கு கேட்கவே இல்லம்மா. வழக்கமா வரத்தவே நேற்று ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆட்டோக்காரன் வேற மெயின் ரோட்லயே இறக்கி விட்டுட்டான். அதுக்கப்புறம் அங்கிருந்து வீட்டு வரைக்கும் நடந்துதாம்மா தோப்பு வழியா தனியா வந்தேன். உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அந்த வழியா வரக்கூடாது கூடாதுன்னு? நீ என் பேச்ச கேட்கவே மாட்டியா?
சரி விடுமா, இனிமேல் வரமாட்டேன். எத்தனை தடவை சொன்னாலும் கேட்கறதில்ல. என்னாச்சு இந்த பையனுக்கு? நைட்டு சமைச்சு வச்ச எதையுமே சாப்பிடல, அப்படியே இருக்க எல்லாமே. சாப்பிடாம தூங்கிட்டானா? இந்த சாப்பாடு கிடைக்க அவங்கவுங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஒரு நாள் பட்டினி போடதான் சாப்பாடோட அருமை தெரியும். சிவா, டே சிவா, ஏண்டா நைட் எதுவுமே சாப்பிடலையா? எல்லாமே அப்படியே இருக்கு, ஏன் சாப்பிடாம தூங்கிட்ட? அம்மா கிட்ட நடந்ததெல்லாம் சொன்னா பயந்துருவாங்க, அதெல்லாம் சொல்ல வேண்டாம். நான் தான் சொன்னேனேம்மா வரத்துக்கு லேட் ஆயிடுச்சுன்னு, அதான் வந்ததும் டயர்ட்ல அப்படியே தூங்கிட்டேம்மா. சரி சரி, மணியாச்சு, இப்போ வேலை கிளம்பு. நான் சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டு சித்தி வீட்டுக்கு போயிட்டு சாயந்தரமா வரேன். ஏமா எப்ப பாரு வீட்டுல எல்லாமே எங்கேயாவது போயிடுறீங்க? இங்க இருந்து என்ன பண்ண சொல்ற? சரிம்மா, நான் போய் கிளம்புறேன். அம்மா, என்னப்பா? அது இன்னைக்கு நான் பைக்ல போட்டுமாமா? பைக்லையா? ஏன்? அது நைட்டு வரத்துக்கு பஸ்ஸே இருக்க மாட்டேங்குதுமா. ஆட்டோக்காரும் பாதியிலே இறக்கி விட்டுறாரு, அதான் இன்னைக்கு ஒரு நாள் பைக்ல போட்டுமா. சரி சரி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் சரியா? திரும்பி வரும்போது தோப்பு வழியாக சுடுகாட்டு வழியாகவும் வராது. ஊரை சுற்றி 10 நிமிஷம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, சங்கரன் கோயில் வழியாவா, புரிஞ்சுதா? நான் தான் பெரிய தைரியசாலின்னு அந்த தோப்பு வழியாக வந்தேன், உன்னை கொன்னே போட்டுறேன் சொல்லிட்டேன். தைரியசாலியா நானா? எங்க அம்மா ஏன் அந்த வழியா வரக்கூடாதுன்றது தீவிரமா இருக்காங்க. அந்த ஆட்டோக்காரனும் ஏதோ சொன்னான், அப்படி என்னதான் இருக்காங்க? ஒருவேளை நேற்று இரவு நான் பயந்த மாதிரி அம்மாவும் அதையாவது பார்த்து பயந்துருப்பாங்களோ? சித்தி வீட்டுக்கு போயிட்டு நைட்டு தான் வருவேன். ஏற்ற மாதிரி என்னை வெளியே தூங்க விட்டுறாத. என்னடா நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன், அதை யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம ஊருக்கு ஏமா 10 மணிக்கு மேல பஸ்ஸே வரதில்ல? அது 11 மணிக்கு ஒரு பஸ் வந்துருச்சுடா, அதையும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே நிறுத்திட்டாங்க, ஏன்னு தெரியல. இப்போ இந்த கேள்வியில ரொம்ப அவசியமா? இப்போ கிளம்புற வழி பாரு, கிளம்பு. சரிங்கம்மா. அம்மா ஏதோ நினைக்கிறாங்க. இந்த ஊர்ல அப்படி என்னதான் நடந்தது? ஏன் எல்லாரும் நைட் ஆனா ரொம்ப லேட் ஆனா யாரும் இருக்க மாட்டேங்கிறாங்க, அந்த வழியா வர வேணாம்னு சொல்றாங்க. இதுவும் புரியல எனக்கு. நேற்று நன்னிட்டு எனக்கும் என்னதான் நடந்துச்சுன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனா என்னமோ நடக்குது, அது மட்டும் புரியுது. இன்னைக்கு நைட்டு எப்படி வர போறேன்னு தெரியலையே. கடவுள் தான் காப்பாத்தணும் என்ன. சரிம்மா, அப்ப வேலைக்கு நேராச்சு, நான் கிளம்பட்டுமா? பார்த்து போயிட்டு வா சிவா, பைக் வேற எடுத்துட்டு போற, நேரத்தோட முடிஞ்சா வந்துருப்பா. அந்த தோப்பு வழியா வராத, சரியா? சரிம்மா, நீங்களும் வந்துட்டு சித்தி வீட்டுல நேரத்துக்கு வந்துருங்க, நேற்று மாதிரி லேட்டா வராதீங்க. சரி சரி, நீ கதவை தட்டினா திறக்காம விட்டுறாத, இன்னைக்கு என்னால வெளில தூங்க முடியாதுப்பா. இந்த பேய் பிசாசு இதுலலாம் எனக்கு பெருசா நம்பிக்கை இல்ல. ஆனா நேத்து நடந்ததெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கு. என்னோட பிரச்சனை யாருக்குன்னா சொன்னா யாரும் நம்ப கூட மாட்டாங்க. நேத்து நடந்ததெல்லாம் ஒரே அமானுஷ்யமா இருக்கு. இத போய் யார்கிட்ட சொன்னா என்ன கிண்டல் பண்ணுவாங்களே. பின்னாடி யாரும் உட்கார்ந்துருக்க மாதிரியே இருக்கே. யாரும் இல்ல சிவா, எல்லாம் ஒரு மனோபிரமம். பின்னாடி உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கே. கொஞ்சம் கூப்பிடலாமா? ஐயோ தம்பி எழுந்துரு. தம்பி அது எதுவும் படலையே. என்னப்பா என்னாச்சு? என்ன தேடுற வண்டியில? என்னாச்சுப்பா? ஏதாவது வண்டியை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? அடி எதுனா பலமா பட்டுச்சா? அதுல ஒண்ணும் ஆகலண்ணே, கைதான் கொஞ்சம் லேசா வலிக்குது, மத்தபடி ஒண்ணும் இல்லைண்ணே. பரவாயில்ல இப்போ. இந்த நேரத்துல எங்கப்பா போயிட்டு வர? இந்தா இந்த தண்ணி குடி. ராத்திரி நேரத்துல யாராவது இப்படி தனியா வருவாங்களாப்பா? அதுவும் இந்த மாதிரி ஒரு இடத்துல. 10 நிமிஷம் கழிச்சு இந்த சம்பவம் இங்க நடந்திருந்தா அவனை தூக்கி விட கூட யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. ஆமா ஆமா, ஐயோ நேரம் ஆயிட்டுல. என்ன தம்பி, தனியா வீட்டுக்கு போயிடுவியா? என்னப்பா யோசிக்கிற? போயிடுதானே? அது அது வந்துன்னு. சரி, உன் வீடு எங்க இருக்கு சொல்லு, உன் வீடு வரைக்கும் நாங்க உன் கூடவே வரோம். அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. அந்த மாதிரி ஒரு காட்சி பார்த்ததுக்கு அப்புறம் தனியா நீ எப்படி போவேன்? இவங்க வரேன்னு சொன்னது நல்லதுதான். உன் வண்டியை நான் எடுத்துட்டு வரேன்ப்பா, நீ அவர் கூட வண்டியில வா. சரிங்கண்ணே. என்ன தம்பி திரும்பி திரும்பி பார்த்துட்டே வர? உன் வண்டியை பத்திரமா எடுத்துட்டு வரேன்னா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே. யாருது என் பின்னாடி உட்காந்துது? ஏதோ ஒரு பொம்பளையும் குழந்தையும் உட்காந்துன்ற மாதிரி இருந்தது, யாருன்னு தெரியலையே. நல்ல வேலை இவங்க துணைக்கு வரவே பரவாயில்லையா இருக்கு, இல்ல தனியா நான் எப்படி போயிருப்பேன். வீடு வரைக்கும் கூட்டிட்டு வந்து விட்டதுக்கு ரொம்ப நன்றிண்ணே. தம்பி இனிமே ராத்திரி நேரத்துல இந்த மாதிரி தனியா வராதீங்க. உங்க நல்ல நேரம் நாங்க இங்க இருந்தோம், யாரும் இல்லைன்னா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த ஊரு முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப மாறிச்சு. எல்லாம் அவளாலதான்.
எனக்கு என்னமோ நீ இப்ப கீழே விழுந்தது கூட அவதான் காரணம்னு தோணுது. யாருமே இல்லாத அந்த இடத்துல திடீர்னு நீ கீழே விழுந்தனா தற்செயலா நடந்த மாதிரி தெரியலப்பா. ஆமாப்பா, இனிமேல் ஜாக்கிரதையா இரு. யாருங்கண்ணே? அதை விடு தம்பி, இந்த ராத்திரி நேரத்துல ஏன் அதை பத்தி பேசிக்கிட்டு? ரொம்ப நேரம் ஆயிடுச்சுப்பா, நாங்க கிளம்புறோம். சரிங்கண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. இனிமேல் அந்த வழியா தனியா வராதப்பா. சரிங்கண்ணே. நேத்து ஆட்டோக்காரு, அப்புறம் அம்மா, இப்ப இவங்க யாரை பத்தி பேசுறாங்க, என்ன விஷயம் பேசுறாங்க, என்னதான் நடக்குது இந்த ஊர்ல? என்ன நடக்குதுங்க? என்ன என்ன பின்தொடர்ந்து கண்டிப்பா அது வந்திருக்கு. அம்மா வேற எப்ப வருவாங்கன்னு தெரியலையே. அப்படி யாரும் நிக்கிற மாதிரி இருக்கு. நேற்று தூரத்தில் தெரிஞ்ச ஊர்னா இன்னைக்கு பக்கத்துல வந்துருச்சு. அப்படின்னா நம்மளதான் அது பின்தொடர்ந்து வருதா? ஐயோ, அடுத்து என்ன செய்ய காத்திருக்கு தெரியலையே. நினைக்கும் போது பயமா இருக்கு. இந்த அம்மா வேற இன்னும் வரல. இந்த மாதிரி நேரத்துல தானே அவங்க வீட்டுல இல்லாம போகணும். சித்தி வீட்டுல இருந்து கிளம்பிட்டாங்களான்னு தெரியலையே. போன் கூட வச்சிருக்க மாட்டாங்க, போன் பண்ண எடுக்கவும் மாட்டாங்க. பேசாம சித்திக்கு போன் பண்ணி பார்ப்போம். என்ன இது, சித்திக்கும் கால் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. அப்பாடா, அம்மா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பைக்கு பின்னாடி கொண்டு வந்தா அதே உருவம். ரொம்ப நேரமா அந்த குழந்தைய தூக்கிட்டு நடக்கிற. இந்தா, கொஞ்ச நேரம் வாங்கிக்கோ. குழந்தைய புடி. ஆ, 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 ஆ.